நீங்க மாநாடு போடுறேன்னு சொல்றீங்க, ஊர்வலம் போடுறேன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் உங்க நோக்கமே எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறது. நான் குற்றம் சாட்டுறேன். மக்கள் நலனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு இதே விஜய் தானே கோயம்புத்தூர்ல பேசினாரு. வீடியோ நீங்க கேட்குறீங்களா? நான் போட்டு காட்டட்டா? பிஜேபி இல்லாத அதிமுகவை எதிர்பார்க்காரு. ஜான் ஆரோக்கியசாமி, நீ காசு வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவன் இவ்வளவு பொய் செய்தி சொன்னா உண்மையா ஜென்யூனா? 234 கேண்டிடேட் போடுறதுக்கு அவர்கிட்ட கேண்டிடேட் இல்ல, அவரே வியாபாரி தான். 234 கேண்டிடேட் போட்டு சீமானோட கீழே போயிருவோமோங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது. கொடநாடு கொலையை பற்றி அவர் இதுவரை பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி இதுவரை பேசல. விஜயோட இதெல்லாம் நம்புறவங்க நம்பலாம். எடப்பாடி அரசு மேல உங்களுக்கு கரிசனமானி கேட்கலாம? அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு கேட்கலாம? சீமான் கேட்கிறாரு இவ்வளவுத்தையும். அதனாலதான் சீமான் தனிச்சு நிற்கிறதுல உறுதியா இருப்பாருங்கிறதுல சொல்றேன். விஜய பயன்படுத்தி சீமான் தெளிவா வளர நினைக்கிறார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இபிஎஸ் அவங்க நடைப்பயணம் போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடைப்பயணம் போவார். நடைப்பயணம் போறதே பேரத்துக்காக இருக்கலாமே. சீமான் தெள்ள தெளிவா திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் தொங்கு சதைகள்னு தெளிவாக நிற்கிறார். அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. 4 தடவை நின்றுட்டார், 5ஆவது தடவையும் தெளிவாக நிற்கிறார். அவர் 234 வேட்பாளரையும் அறிவித்து மாநாடு போட போகிறேன்னு தெளிவாக தனித்து போட்டியை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் மாநாடு போடுறேன்னு சொல்கிறீங்க, ஊர்வலம் போடுறேன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் உங்கள் நோக்கமே எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறது. பலன் நிரூபிக்காமல் கூட்டத்தை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசோட முயற்சியில் ஈடுபடுறீங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஓகே, அப்ப பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கும்போது எப்படி சார் திரும்பவும் போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? மக்கள் நலனுக்காக அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிரும்னு புரிஞ்சுக்கலாம். மக்கள் நலனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு இதே விஜய் தானே கோயம்புத்தூர்ல பேசினாரு. வீடியோ நீங்க கேட்குறீங்களா? நான் போட்டு காட்டட்டா? நான் காட்டட்டா? பேசினாரு, நினைவு இருக்கு. அப்ப அதே மாதிரி என்ன வேணாலும் செய்திடலாமே. அவர் என்ன வேணும் செய்யறதுக்கு தான் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களே. கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தீர்மானத்தில் விஜய்க்கு தானே கொடுத்துருக்காங்க. என்ன வேணாலும் அவர் செய்யலாமே. இதெல்லாம் கட்சி சொல்றபடி நடக்கிறது. என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவர் அதிகாரம் இருக்க. அப்போ அவர் பிராக்டிக்கலா பிஜேபி இல்லாத அதிமுகவை எதிர்பார்க்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்புறாரா விஜய்? இல்ல, இது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் எனக்கும் உள்ள போர் தான். ஓகே, எப்படி அது டைரக்டா உங்களுக்கான போரா வரும்? ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பொய் செய்தியை குமுத ரிப்போர்ட்டர்ல பரப்புனாப்புல. டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு பரப்புனாப்புல. சீமான் அடுத்த வாரமே தம்பி பிரஸ் மீட் வரும்போது, தம்பி வேணா பலம் நிரூபிக்காத தம்பி வேணா என்கிட்ட சேர்ந்துக்க, நான் உனக்கு வேணா சீட்டு தரேன்னு சொன்னார். அப்போ மேட்ரு அதில் ஓவர். நான் சிஎம் கேண்டிடேட்டு, நீ வேணா சேர்ந்துக்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ இந்த போலி செய்தியை அவர் சொன்னதும் நான் ஒரு பாசிபிளான ஒரு செய்தியை சொன்னேன். மோடி பிஎம்ஓ அண்ணாமலை மூலமாக சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, இதை நான் உடனே ஜான் ஆரோக்கியசாமி, நீ காசு வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவன் இவ்வளோ பொய் செய்தி சொன்னால் உண்மையா ஜென்யூனா சசிகலா விஷயத்தில் குருமூர்த்தியை, இலகணேசனை, ஹெச் ராஜாவை, சுப்பிரமணிய சாமியை, அத்தனை பெரிய ஜாம்பான்களையும் தோக்கடித்து ஜெயித்து காட்டினவன்னு இந்த மண்ணில் நிரூபித்தேன்னா எவ்வளோ இதை பண்ணுவேன்னு, இன்னொரு புறம் எவ்வளோ பண்ணுவேன்னு சீமான் சிஎம் கேண்டிடேட்டு, அண்ணாமலை அதை ப்ரொமோட் பண்ணுவார். மோடி பிஎம்ஓ கரெக்டாக இருக்காங்க, 18% என்டிஏயும் 8% சீமான சிஎம்மாக சொல்ல போகிறாங்கன்னு ஒரு செய்தியை நான் பேச ஆரம்பித்தேன். பதறிட்டார் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஐயா எடப்பாடி பழனிசாமி 2024 அமித்ஷாவாவது மோடியாவது ஒன்றாவதுன்னு சொல்லிக்கிட்டு தனிச்சு நின்றவர். யாரும் ஐயாவை மிரட்ட முடியல. ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஐயாவை மிரட்டியெல்லாம் யாரும் பண்ணி வைக்க முடியாது. அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன். அப்போ ரவீந்திரன் துரைசாமி, அண்ணாமலை மாநில பாஜக தலைவர், அந்த கருத்துக்களை பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணி 3 உள்ளே சேர்ந்துட்டுன்னா நியர்லி 30% ஓட்டு ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க அவங்க. நம்ம வெறும் 20 போயிடுவோம். ஏற்கனவே 1/3 இடத்துல 3ஆவது போயிட்டோம். விளவங்கோட்டில் நாம் தமிழர் கீழே 4ஆவது போயிட்டோம். புதுச்சேரியில் நாம் தமிழர் கீழே 4ஆவது போயிட்டோம். இப்படி போனால் அண்ணாமலை சொன்னது மாதிரி நம்மளை 13% தள்ளிடுவார். நம்மளை 4ஆவது 3ஆவது ஒரு 60-70% இடத்துல தள்ளிடுவார். வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே அவர் தான் 2ஆவது வருவார். ஸோ
இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பணும்னா, 2வது இடத்த உறுதி பண்ணணும்னா, டக்குன்னு விஜயை பற்றி வந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை தூக்கி போட்டுக்கிட்டு பாஜக கிட்ட அவர் கைகோத்துக்கிட்டார். இதில் அபர்ணா சொல்கிற மாதிரி அவரை விட பாஜக அவர்கிட்ட ரொம்ப விழுந்து. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். பாஜக தான் அவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி விழுந்தது. எப்படியோ சீமான பிஎம்ஓ ஆர்டி டீமு அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி நம்ம கீழே போயிடுவாங்கங்கிறதுல எடப்பாடி உள்ளே வந்துட்டார். ஸோ இதுதான் இந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபிக்காத விஜயை விட பலம் நிரூபித்த பாஜகவை நம்ம கையில் எடுக்கலைன்னா நாம் பல தொகுதிகளில் 60% தொகுதிகளில் 3வது போயிடுவான்னு எடப்பாடி உள்ளே வந்துட்டார். ஓகே, அப்போ இவ்வளோ சிக்கல்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வந்து கூட்டணி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுலையே இல்லைன்னு தெளிவாக தாவேகா தலைமையில் கூட்டணின்னு தெளிவாக சொன்னாலுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் விஜய்க்கு. கண்டிப்பாக தீர்மானம் கன்ஃபியூஷன் தான். என்ன கன்ஃபியூஷன்? 234 கேண்டிடேட் போடுறதுக்கு அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லை, அவரே வியாபாரி தான், சுற்றி இருக்கவனும் வியாபாரிகள் தான். அப்போ 214 கேண்டிடேட் போட்டு சீமானோட கீழே போயிடுவோமோங்கிற அச்சம் அவருக்கு இருக்குது. வாரிசு துணிவு படம் வரும்போது எனக்கு யாரும் போட்டி கிடையாது, என் படத்துக்கு தான் நான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ சீமான் தம்பி, என் தம்பி சோரில் பந்து விளையாசி அவரே விளையாடிக்கிடுவார்னு கிண்டல் அடித்தார். துணிவுக்கும் எனக்கும் போட்டிங்கிறத அவரால் ஏற்றுக்க முடியல. ஃபைனலாக சென்டிமெண்ட் இதை வச்சு ப்ரொமோஷனில் வாரிசு தான் மேலே வந்து துணிவை விட. ஆனால் அவருக்கு அதை ஏற்றுக்க முடியல. சிவகார்த்தியும் இவரை தட்டி தூக்கிடுவான்னு அச்சப்பட்டு கோட் படத்தில் சிவகார்த்தியன் தான் பெரிய ஆளுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டார். மனமாற இதயபூர்வமாக நாட்டுக்காக தியாகம் செய்த ஒருத்தருக்கு மகனை விஜய் அங்கீகரித்ததுக்கு விஜய்க்கு என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கிறேன் அந்த விஷயத்தில். பட் விஜய்க்கு அந்த இடத்துக்குள்ள அந்த போட்டி எதிர்கொள்ளதுக்கு துணிச்சல் கிடையாது. களத்துக்குள்ள 214 சீமான் மாதிரி தனிச்சுன்னா சீமானோட கண்டிப்பாக கீழே போயிடுவார். ஸோ அதுக்கு பயந்தே அவர் களத்தை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சொல்கிறாங்கல்ல, தனிச்சு நிற்க முடியும், நம்மளாலையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், ஆனால் நம்மளை நம்பி வருவாங்கல்ல அவங்களுக்கு நம்ம ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்ல, அப்படி தானே சொல்கிறாங்க. சொல்லத்தான் செய்வாங்க. அதில் சொல்லலை என்ன இருக்குது, என்ன வேணாலும் நம்ம சொல்லிட்டு போயிடலாமே. நடைமுறை சாத்தியமானு பார்க்கணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக தான் இருந்தார். சார், மக்கள் இயக்கத்திலேயே இத்தனை ஆண்டு காலமாக வேலை பார்த்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது வேட்பாளர்கள் ஒரு 234 பேர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அக்செப்ட் பண்ணாண்டா அபர்ணா போட்டுட்டா அபர்ணா கரெக்டு, கும்பிடுறேன் அபர்ணாவன்னு நான் உங்களை கும்பிட்டுக்கிட்டு சபாஸ் அபர்ணா நீங்கள் சொன்னதுன்னு நான் சொல்லிட்டு போகிறேன். இல்லாமல் ஓடிட்டாருன்னா சார் சொன்னதான் கரெக்டு. நீங்கள் இல்லை சார், அதான் சொல்ல என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கு. ஓகே, இப்போ விஜயோடைய நிலைப்பாடு கூட்டணி தான், ஆனால் யாரோட கூட்டணிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன். விஜய் கூட யாரும் கூட்டணிக்கு வரல. ஓகே, ஆனால் விஜய் ஆப்ஷன் ஆட்டு அன்புமணி, பன்னீர்செல்வம், கிருஷ்ணசாமி 3 பேரும் வச்சிருக்காங்க. ஓகே, பட் இவங்க வரைக்குமே போதுமானதா இருப்பாங்களா? இவங்க கூட்டணியில இருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது அபர்ணா. ஓகே ஓகே, அவங்க ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. ஆனா ஆதவ அர்ச்சனா இருக்க வரைக்கும் விஜய் என்ன செய்வார் தெரியுமா? இவங்க கூட போறதா காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசி எடப்பாடி கிட்டயும் போயிடலாம். விஜய் என்ன ஹரிச்சந்திரன் உண்மைதான் பேசுவார் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுத்தானே சார் வராரு. அப்ப அங்க போனா அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தெரியும்ல, எப்படி போவாரு? அவர் அங்க சிஎம் படுறாரா அல்லது அவர் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறாராங்கிறது காலம் வரும்போது தான் தெரியும். சீமான் சிஎம்மாக ஆசைப்படுறாரு. ஸ்டாலின் இருக்கணும் அல்லது நான் இருக்குங்கிற பாணிக்கு தான் அவர் போகிறார். ஸ்டாலின் ஜெயிக்கட்டு என்னைக்குனாலும் என் தலைமையில் தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும், என்னைக்குனாலும் சீமான் தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதுவரை ஸ்டாலின் இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்டாலினை ஃபைட் பண்ணிவிடுவாங்கிறதுல தான் சிஎம்ங்கிறதுல உறுதியாக இருக்கனால தான் 214 தொகுதி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு அவர் சொல்கிறாரு. இவர் கூட்டணி எதிர்பார்க்காரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கூட்டணிக்கு யாரும் வரல. அப்போ யாரும் கூட்டணிக்கு வரல, நான் திரும்பி போகிறேன்னு போயிடலாமே. விஜயோட இதெல்லாம் நம்புறவங்க நம்பலாம், அது அவங்க விருப்பம். அது நான் நம்புறவங்கள நம்ம குறை சொல்ல வரல, அபர்ணா கூட நம்பலாம். பட் சீயிங் இஸ் பிலீவிங், எப்படி வராருங்கிறத பார்ப்போம். ஏன்னா அவர்கிட்ட குழப்பம் இருக்குது. அவர் நான் ஏற்கனவே சுற்றிலே சொன்ன மாதிரி எடப்பாடிக்கு அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது பண்ணலைன்னு சீமான் மாதிரி கேட்கல. அவர் இலவசங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால எடப்பாடி கூட நாளை கைகோக்கிறதுக்காக இலவசங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காருங்கிற ஒரு சந்தேகம் வருது. கொடநாடு கொலையை பற்றி அவர் இதுவரை பேசலை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி இதுவரை பேசலை. இப்படி கூட பேசலாமே. நீங்கள் ஏன் எடப்பாடி கிட்ட மேட்ச் பீஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ பாஜக திமுக உள்கைன்னு சொல்கிறாருல, அதே மாதிரி திமுக
அதிமுக உள்கை, நீங்கள் ஏன் கொடநாடு கொலையை பற்றி திமுக அரசு கேட்கலன்னு ஸ்டாலின்கிட்ட நான் விடமாட்டேன், கொடநாட்டு கொள்ளை குற்றவாளிகளை ஏன் கைது செய்யவில்லைன்னு இப்படி இந்த இதில் கேட்டார்ல, எது பரந்தூர் கேட்டார்ல, அதே மாதிரி வீராதிவாசத்தை அதில் நீங்கள் எடப்பாடியுடன் கைகோர்த்து விட்டீர்களான்னு கேட்கலாமே. தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி ஏன் நடவடிக்கை சரியில்லை, எடப்பாடி அரசு மேலே உங்களுக்கு கரிசனமானு கேட்கலாமே. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்லைன்னு கேட்கலாமே. சீமான் கேட்குறாரு இவ்வளோத்தையும். அதனால தான் சீமான் தனிச்சு நிற்கிறதுல உறுதியாக இருப்பாருங்கிறதுல சொல்கிறேன். அந்த கட்டத்துக்குள்ளே இவர் வந்து முடிவெடுக்கும் அதிகாரம் இவருக்கு முதல் தீர்மானம் போட்டுருது. பத்திரிகையாளர்களை, அரசியல் விமர்சகர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. இவர் நினச்சா அந்த தீர்மானத்தின்படி பாஜக இல்லாத அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம். பாஜக இருக்கிற அதிமுக கூட கூட்டணிக்கு போவார். நான் விதண்டாவாதம் பேச விரும்பலை. பாஜக இல்லாத அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாம். அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் முதல் தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் நான் நினச்சா அகற்றதுக்கு என்ன வேணாலும் செய்வேங்கிறத அவர் கோயம்புத்தூர்லையும் பேசினார். இந்த 2 உதாரணத்தை வச்சு தான் இந்த இன்டர்பிரேஷனை நான் கொடுக்குறேன். இப்போ விஜயை பொறுத்த வரைக்குமோ இல்லை தாவேகாவை பொறுத்த வரைக்குமோ எங்களுடைய எதிரி திமுக பாஜக தான், எங்களுடைய தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது இதை சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க எவ்வளோ வேணால் பேசலாம். ஆனால் விஜயை எந்தெந்த கட்சிகள் போட்டியாக நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க. விஜயை பயன்படுத்தி சீமான் தெளிவாக வளர நினைக்கிறார். விஜயை பயன்படுத்தி சீமான் வளர நினைக்கிறார். ஏன்னா பஞ்சமநில மீட்புங்கிறது அட்டவணை பிரிவு பறையர் சமூகத்துக்கான ஒரு கோரிக்கை. அவங்க வந்து இப்போ இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க, எம்ஜிஆர் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அந்த கம்யூனிட்டி இஷ்யூ இதை விஜய் பேசலை, சீமான் பேசுகிறாரு. திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு, அங்கே உள்ள வடதமிழத்தில் உள்ள பிரச்சனையை சீமான் கையில் எடுத்து நானே ஆலயத்துக்குள்ளே நுழைவுன்னு சொல்கிறாரு. விஜய் பேசலை, அதிமுக பேசலை, வேறு யாரும் பேசலை. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறாரு. விஜய் சொல்லலை. திருமாவளவன் கூட கூட்டணி அரசியலுக்காக அதை பேசலை. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு சொல்லி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸுக்கு பயந்து எல்லாரும் போலீஸ்டேஷன் பண்ணி களத்துக்குள்ளே வராத போது சீமான் களத்துக்குள்ளே நின்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும், எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு அந்த கருத்தை சொன்னார். இப்படி சீமான் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கருத்தை சீமான் சொல்கிறாரு. இப்படி சீமான் வந்து மற்ற தலைவர்களிருந்து மாறுபட்டு களத்துக்குள்ளே நிற்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடாமல் மக்களோட நின்று சண்டை செய்தாருங்கிறதெல்லாம் விஜய் சீமான் கம்பேரிசனில் மக்கள் மத்தியில் போய் சேருது. இதே மாதிரி இன்னும் ஒரு 20க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வந்து விஜய் சீமான் கம்பேரிசனில் மக்கள் மத்தியில் சேருது. ஸோ விஜய் சீமான் கம்பேரிசனுங்கிறது சீமான் விஜய் கம்பேரிசன் இல்லைன்னா ஒரு 1.5 கோடி மக்கள் மத்தியில் ரீச் ஆவார்னா இது 3 கோடி மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறாரு. அதில் அண்ணனும் தம்பியோ அக்காவும் தங்கையோ யார் கொள்கை உறுதியோட நிலைப்பாட்டோட குழப்பம் இல்லாமல் கிளாரிட்டியோட நிற்கிறாங்கன்னு கேட்டால் அது அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ கொள்கை உறுதியோட கிளாரிட்டியோட நிற்கிற ஒரு சீமான் தாண்டி விஜய் ரசிகர்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துன்னா ஒரு விஜய் ரசிகன் சீமான் தான் கிளாரிட்டியோட நிற்கிறான்னு சொல்லுவான். அதை தாண்டி விஜயோட குழப்பத்தை பேசக்கூடிய அஜித் ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சீமான் தாயா கிளாரிட்டியோட நிற்கிறான், பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தணும்னு நினைக்கிறாப்புல, உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்குறாப்புல, அதனால் வரக்கூடிய நஷ்டத்தை பற்றி கவலைப்படலை, பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாப்புல. இப்படி சீமானுக்கு அந்த போல்டு ஸ்டெப்ஸை வந்து அந்த அஜித்து, சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ் இந்த நடிகர்கள் ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களில் ரசிகன்தான் ஆனால் அரசியல் வேறன்னு சொல்கிறவனு சரி சீமானை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் விஜயால் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். கடைசியாக விஜய் இன்எலிஜிபிள்னு ஓடிட்டாருன்னு வைங்க, சீமான் சீமான் நம்மளை தாண்டி போயிடுவாருன்னு அச்சப்பட்டு போயிடுவாருன்னு வைங்க, விஜயை மையமாக வச்சு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டு வருது இல்லையா, அந்த ஓட்டும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு சீமானுக்கே கூடுதலாக போய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் கமல்ஹாசன் விஷயத்தில் நடந்தது, விஜய் விஷயத்தில் இப்படி தான் நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நிறைவான ஒரே ஒரு கேள்வி. சர்வேக்களை வச்சு பார்க்கும்போது பல இடங்களில் விஜய் 2வது இடத்தை பிடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுல்ல சார். முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு வரும்போதும் விஜய் 2வது இடத்துல இருக்காரு, முதலமைச்சராக யார் வந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் விஜய் 2வது இடத்துல வராரு, மக்கள் ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது, இப்படி எப்படி பார்த்தாலுமே விஜய் 2வது இடத்துல தான் வராரு. சர்வே பற்றி பார்க்கும்போது தினத்தந்தி சர்வேயில் சீமானுக்கு 4% போட்டார். தினத்தந்தி சர்வே ஏன் ரிசல்ட்டு தேர்தல் ஆணையம் சீமானுக்கு 8.2 கொடுத்துருக்காங்க. சர்வே கொடுக்கறது 1000 சர்வே 1000 விதமாக கொடுக்கலாம், தேர்தல் ஆணையம் ஒரே விதமாக தான் கொடுக்கும்.
அது தன்னை விட சீமான் அதிக வாக்கு பெற்றவராட்டு தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டாவை கொடுக்கும், தேர்தல் முடிவில் அப்படி தான் இருக்கும்னு கருதி விஜய் சீமானுக்கு பயந்து 210 நாள் போட மாட்டாருங்கிறத நான் சொல்கிறேன். இன்எலிஜிபிள் விஜய் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்கிறேன். காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.